ஹாய் ஆல், வெல்கம் டு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டே 5 என்னென்னு பார்த்துருவோமா. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். 2 எக்கு, கொஞ்சம் கீரை, அப்புறம் மார்னிங் கொஞ்சம் சுண்டலில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ் போட்டு மசாலா சுண்டல் மாதிரி பண்ணியாச்சு. கேரட்டும் ஆனியன் மட்டும்தான், அதுவும் நான் ராவாக யூஸ் பண்ணியிருக்கேன். வதக்கியோ இல்லை இது பண்ணிலாம் நான் யூஸ் பண்ண கிடையாது. ஸ்டீம் பண்ணிலாம் எதுவும் போடுவேன். பட் அது ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் தென் ஸ்பைசஸ் ஆஸ் யூஷுவல் ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்துட்டு சுண்டல் நம்ம ஸ்டீம் பண்ணி நைட்டே ஓவர் நைட் சோக் பண்ணியிருப்போம். மார்னிங் எஞ்சி குக்கரில் வச்சுருப்போம். அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த நான் சொன்ன ஸ்டஃப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு இதான் மெயின்னு. ஃபைனலாக ராவாக வெங்காயத்தை வந்துட்டு வதக்காமலும் அண்ட் கேரட் மேலே துருவி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நமக்கு ரோட்டு கடை ரோட் சைட்லாம் கிடைக்கும் பார்த்தாங்க, அதே அரோமா இதுலேயும் கிடைக்கும் இதில். ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக டேஸ்ட்லெஸ்ஸாக சாப்பிடணுன்னு கிடையாதுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்தி ஃபுட்ஸை எடுத்துக்கலாம். இன்னும் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு டே டு டே உங்களுக்கு ஈகராக இருக்கும். என்றைக்கு வாரத்தில் கண்டிப்பாக 2 நாள் என்னோடய ஃபுட்டில் வந்துட்டு இந்த சுண்டல் ஐட்டம்ஸ் இருக்கும், எடுத்துப்பேன். ஸோ அதை நான் இப்படி தான் எடுத்துப்பேன். அதை அப்படியே நார்மலாக அவிச்சு எடுக்கிறதுக்கோ இல்லை அப்படியே ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்தால் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மசாலா சொன்ன மாதிரி பண்ணிப்பேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹோல் 2 எக் எடுத்திருக்கேன் எனக்கு. ஸோ நிறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய இதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னோடய வயிறு ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்கும். ஹங்கர் கிரேவிங்ஸ்லாம் ரொம்பவே கம்மி பண்ணும். கீரையில் நம்ம சொல்லவே ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்குது. அயன் இருக்குது, நிறைய சத்து நமக்கு அதில் இருக்குது. ஃபைபரும் எனக்கு மார்னிங் நான் அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் வந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம மார்னிங்கே எழுந்திரிச்சதும் ஒரு சாமியை பார்க்குறதோ ஒரு நல்ல விஷயத்த கேட்குறதோ நம்மளை யாராவது நல்ல விதமாக நடத்துனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டொமக்குக்கும். ஸோ ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி, பாய்.